முதலாக சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுப்பதாக தெரிவிக்கவில்லை. இதிலிருந்து உண்மைக்கு மாறாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உண்மைக்கு மாறாக பேசி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் முதலாக சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நம்முடைய மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கார். அத்தனையும் பொய். அப்போ அவர் அது பேசவே இல்லை. ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்திற்கு தங்களிடத்தில் வரவேற்பு கிடைக்க வேண்டும், மாணவர்களிடத்தில் கிடைக்க வேண்டும் என்ற என்பதற்காக ஒரு தவறான செய்தியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முதலாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இலவச பாஸ் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை. 1999 வருஷம் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திருமதி ஏஎஸ் பொன்னம்மாள் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கும் திட்டம் அரசியல் பரிசீலனை இருக்குதா என்று அன்றைய தினம் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கின்ற கண்ணப்பனிடத்திலும் கேள்வி கேட்கின்றார். திரு கண்ணப்பன் அவர்கள் சொல்கிறார் இல்லை அப்படின்றார். இக்கேள்விக்கு இடமில்லை என்றார். மறுபடியும் பொன்னம்மாள் கேட்கின்றாங்க, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் 4 ஒரு பங்காவது அந்த மாநிலத்திலே பணம் வசூல் செய்து திட்டத்தை நிறைவேற்றும் என்று சொல்றாங்க. அப்பொழுது இருக்கின்ற போக்குவரத்துறை அமைச்சர் கண்ணப்பன் அவர் சொல்லுகிறார், இப்பொழுது 1/3 கட்டண சலுகை மாணவருக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலாக சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுப்பதாக தெரிவிக்கவில்லை. இதிலிருந்து உண்மைக்கு மாறாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.